நான் போர் போர் என்று கலைஞர் நமக்கு சொன்னார், அப்பா இங்கிலீஷ் தான்ப்பா கேடயம், இதுதான் வாழ்னு. ஏன்னா சண்டை போட்டே பழகிட்டோம் நமக்கு, அதனால் சண்டை சொன்னாதான் புரியுங்கிறதுக்காக சொன்னார். அது சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. அது சொல்லும்போது குழந்தைகளாக இருந்தவர்களாம் மீசை முறுக்கிட்டு இந்த மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. அதனால அந்த போருக்கு நாள் குறிக்கும் பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி போட்டுட்டு புதுசாக நாம் சொல்லுவோம். நாம் குறிக்கிற தேதி நாளைக்கு நல்லது நடக்கும் என்பதற்காக குறிக்கப்படும் தேதி. அது நடந்தே தீரும், நடக்க வேண்டும். இப்போ நம்ம நிறைய யூடியூப்ல பார்க்கணும், கிண்டல் அடிக்கிறாங்க, கேலியா பேசுறாங்க. ஆனால் அது ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை. 2 மலையாளிகள் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா, ஓ மலையாளியானோ அப்படின்றாங்களே, நம்ம தமிழர்களும் தமிழனானோ அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நானியே அடடே வா அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் என் கனவெல்லாம், ஓ நீயும் திராவிடனா என்று நாடெல்லாம் சென்று தேட வேண்டும் நம் உறவை. அப்பொழுது சொல்வோம் உயிரே உறவே தமிழே என்று. இந்த மேடையில் என்னை நிறுத்தி இவர்கள் அலங்காரமாய் உட்கார்ந்திருப்பதை பார்க்க வைத்ததற்கு நன்றி. இந்த அரங்கத்தின் அறிவாளிகள் மேடையிலும் அரங்கத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். நாளைய தலைவர்கள் இவ்விருவிடங்களிலும் நடக்கிறார்கள். அதை பார்த்து மழுகிறேன் மையத்தில் நின்று. எனக்கு தெரிந்த பெரிய மையத்தூண் வள்ளுவர். அவர் பிடித்த திராசின் முள்ளாக நம் தலைவர்கள் எல்லாம் நின்றே ஆக வேண்டும். அவர்களுக்கு அடிவருடுவதில் எனக்கு எந்த வெட்கமும் இல்லை, கோபமும் இல்லை, அது பெருமையும் இல்லை, என் கடமை. அதுக்கு முன்னாடி குழந்தைகளோட இவர் நின்றுட்டு இருந்த போட்டோ பார்த்த போது எனக்கு தோணுனது அப்படியே கொட்டிட்டேன். இந்த கூட்டத்தில் தான் அப்படித்தான் அளந்தெல்லாம் பேச வேண்டியதில்லை, மனசில் பட்டது பேசலாம். ஆனால் வெளியே போகும்போது ஜாக்கிரதையாக பேசணும். அது எனக்கு தெரியும். இங்கே என்னை அவர்கள் ஏன் கொண்டாடுகிறார்கள் என்றால், ஆகாரத்திற்காக மற்றவரின் மேல் என் குளத்தில் போட்ட குப்பையெல்லாம் நானும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு என்னை பல பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, எல்லாமே எனக்கு பொருந்தும். எனக்கு எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் நான். எனக்கு நீ வேஷம் கட்டாத. நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணியிருக்கேன். சரித்திரம் வேறு புராணம் வேறு என்று புரிந்தவர் யாம்.